photo de famille. கிளம்பி நிறைய தடைகள் வந்து கஷ்டம் வந்து வெயில் காற்று மழை தாண்டி ஒரு நாளும் ஓடணும்னு சொல்லி ஜஃப்னாக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டேன். 3 மாதமாக 10,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டேன். நான் இது எதுக்கு செஞ்சேன்டா, ஜஃப்னா வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னே வந்து எனக்கு ஜஃப்னா இந்த நாடு தான். அப்போ திருப்பி இந்த நாட்டுக்கு வரணும். சைக்கிளில் வந்து மிச்ச நாட்டிலையும் பாட்டு அவங்களோட கலாச்சாரத்தையும் அறிஞ்சு கொண்டு எங்களோட அப்பா அம்மாவோட ஊருக்கு வரணும்னு சொல்லி நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ வரா பாரிஸ்லேருந்து ஜஃப்னா வந்து ரூட் வந்து ஜெர்மனால் வந்து ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கி, ஹங்கரி, செர்பியா, துர்க்கிஷ், ஜார்ஜியாலேருந்து கசாக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இப்போ அந்த பாகிஸ்தான்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. பார்டர் க்ளோஸ், பாகிஸ்தான் இந்த பார்டர் க்ளோஸ். இப்போ அதில் ஃப்ளைட் எடுத்து நியூ டெல்லியிலேருந்து முழுக்க இறங்கி இங்கே வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நான் போட் எடுத்து வந்தேன். 13 நாடு 10,000 கிலோமீட்டர் மேலே ஓடி இருக்கிற சைக்கிள். 13 நாடு கடந்து வந்திருக்கிற இந்த ட்ரிப்பில் மொத்தமாக 10,000 கிலோமீட்டர் கிட்ட 3 மாதத்தில் செஞ்சு ஒரு 13 நாடு கடந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்திருக்கேன். ஒரு பயணத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஜெஃப்னா, பாரிஸ் டு ஜெஃப்னான்ற இந்த பயணத்தில் பர்பஸ் என்ன நோக்கம் அல்லது என்ன மோட்டிவ்? எனக்கு வந்து ஜெஃப்னா வந்து நிறைய காலம் கொஞ்சம் எல்லாம் இப்போ நல்லா நிலைமைக்கு வந்திருக்கு. எனக்கு என்னென்னா ஜெஃப்னா வந்து வேர்ல்டுக்கே ஜெஃப்னா காட்டணுன்னு எனக்கு ஒரு நோக்கமானது. ஜெஃப்னா வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய பீப்புள்ஸு நல்ல நைஸான பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம் என்று சொல்லி தான் இது நான் ஸ்டார்ட் பண்ணேன். வாய் பாரிஸ் டு ஜஃப்னா. இப்போ எல்லோரும் ஜஃப்னா விட்டு போயிருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன விருப்பம்னா திருப்பி ஜஃப்னாக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து வரலாம், வந்து நிறைய விஷயம் ஜஃப்னாவில் பண்ணலாம்னு சொல்லி அதுக்காண்டி தான் நான் பாரிஸ் டு ஜஃப்னான்னு போட்டு எழுதியிருக்கேன். உங்களோட அந்த பயணம் எப்படி ரிசீவ் பண்ணப்பட்டது? ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களால் எப்படி வரவேற்பு செய்யறதா? அதில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு போய்க்க கவனம், அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கவனமாயிருன்னு சொல்லி. நான் அப்படி போனதில் பெருசாக அப்படி ஒன்றும் தோணலை. எல்லோரும் என்ன நல்லா அழைத்து வீட்டை வந்து தங்குங்கோ. இப்போ நான் ரோட்டில் போயிருந்தால் கூட காரில் நிறுத்தி எனக்கு தண்ணி தருவாங்க, சாப்பாடு தருவாங்க, எங்களோட வீட்டை வந்து தங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கேட்காம அவங்களே நிறைய பேர் வந்து என்னை வந்து நல்ல மாதிரி பார்த்து அனுப்பிவிட்டாங்க. அது ஒவ்வொரு நாட்டிலையும் அப்படி நடந்திருக்கு எனக்கு. இந்த பயணம் நிறைவு சந்தர்ப்பத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து என்ன சொல்லுவாங்க? விலங்கியல் உங்களுக்கு புலம்பெயர்ந்து வாழ்கிற டயஸ்போரா தமிழர்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த பயண முடிவில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புலம்பெயர்ந்துட்டா இங்கே இருந்தாங்க வந்தாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அங்கே ஊர் மக்கள் அங்கே உங்களோட நாட்டு இங்கே இருந்து புலம்பெயர்ந்து உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பினாக்கள் அல்மான் அந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு மெசேஜ் ஓகே. அப்போ சொல்ல விரும்பி les gens qui sont la communauté, la diaspora, ouais que les gens au Jaffna, on a une deuxième chance et sorry. OK. ouais. வெளிநாட்டில் தமிழர்கள் இப்போ நான் அங்கேருந்து வந்து ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. நான் சைக்கிள்லேருந்து வர போகிறேன், ஏன் ஜஃப்னாக்கு திருப்பி வர போகிறேன்,
நீங்கள் அங்கே அந்த ஊரை விட்டு போயிருக்கீங்க வெளிநாட்டில், ஏன் திருப்பி அந்த ஊருக்கு போகிறீங்க? என்னை பொறுத்ததுக்கு இங்கே வந்து எனக்கு நிறைய நிம்மதி இருக்குது. நான் இங்கே வந்து திருப்பி வாழக்கூடிய மாதிரி இருக்குது. திருப்பி எல்லாம் நிறைய விஷயம் கூட இங்கே திருப்பி பண்ணலாம். நான் அங்கே பண்ணுற மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து இப்போ போயிருக்கிறோம். நான் அப்பா அம்மாக்களுக்கு தேவையான விஷயத்தில் தான் அங்கே எடுத்துகிட்டு போனவன் அவங்களோட பிள்ளைகளுக்காண்டி. இப்போ எங்களுக்கு திருப்பி வேறு காசு இருக்குது. அதாவது இப்போ சைக்கிளில் வந்து ஒரு நைஸாக எல்லாருக்கும் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணலாம். அந்த வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாரையும் நான் நன்றியை தெரிவிக்கொள்கிறேன். ரைட் ஃபார் சிலோன் இந்த இதெல்லாம் இங்கே வந்து எனக்கு அந்த போலீஸு இதெல்லாம் கார்டு ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு மிக்க நன்றி. அர்னால்ட் தேங்க்யூ. பாப்பன் எல்லோரும் இது சுகண்ணா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதையும் விட தொடங்கிலேருந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்துட்டான். ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் அனுப்பினாடியே. ஒரு நாள் நான் ஒரு ஸ்டோரி போடலைன்னா எங்கே இன்னும் நிற்கிறீங்க, எங்கே போயிட்டீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துட்டாண்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு மெசேஜ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நான் பிறந்த இடம் கரோட்டி மேற்கு கண்பொல்ல. நான் வந்து மரிபண்ண இடம் நல்லூர் ஜெஃப்னா. என்னுடைய மகன் பிறந்தது, நான் ஃப்ரான்ஸுக்கு போய் இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம். என்னுடைய மகன் பிறந்தது ஃப்ரான்ஸில். அதோடு அவருடைய இது வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் வந்து இது சம்பந்தமாக சைக்கிள் சம்பந்தமாக ஒவ்வொரு ஸ்போர்ட்டும் அவர் மற்றது ஸ்கீ ஓடுறது, சித்ததி அந்த ஐசியில் ஓடுறது, அப்படியான ஸ்போர்ட் எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு விளையாட்டில் இதை ஒரு விருப்பமான ஒரு இதாக நினச்சி கொண்டார். அத்தோடு இப்போ கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஃப்ரான்ஸுக்குள்ளே ஓடி வந்தார். ஸ்பெயின் எல்லாம் போய் வந்தார். அப்போ தான் நோமெல்லாம் நாங்கள் எடுத்து விட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னே சொன்னார், நான் வந்து இப்படி 2 வருஷத்தில் பாரிஸ் டு ஜெஃப்னா போகிறோம். நாங்கள் அதை லேசாக எடுத்துட்டோம். நான் திடீரென்று அந்த 2 வருஷத்துக்கு இப்போ தான் எடுத்த முடிவில் எங்களுக்கு தாங்கலாம் போச்சு. என்னென்னு சொன்னால் மார்னிங் நான் வேலைக்கு 5:30க்கு தான் போக தொடங்குவேன். முதல் வந்து இவருடைய மெசேஜை தான் பார்ப்பேன். இங்கே நிற்கிறேன்னு அந்த மெசேஜ் வராட்டி ஒரு நல்ல தனியாக இவார். அப்போ அந்த மெசேஜ் யாரோடையும் இல்லை தானே, அந்த மெசேஜ் இவர் அனுப்பினா தான் நான் சந்தோஷமாக போய் வேலை செய்வேன். அப்படி என்னுடைய 4 மாதமும் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு திண்டாட்டம். நான் அவள் கேட்பேன், நான் அவள் என்ன கேட்பேன். அப்படி 4 மாதம் போயிட்டு இருந்தாலும் இந்த நாட்டில் இந்த மக்களை நினச்சி இந்த நான் பிறந்த மாட்டுக்கு நல்ல ஒரு இதை தேடி தந்ததுக்கு எனக்கு மிக நன்றியும் இதுவும் என்ற மகனுக்கு நான் தெரிவித்து கொள்கிறேன். சூரன் சின்னராசா என்ற பெயர். அத்தோடு எனக்கு அந்த நேரங்களில் நான் பிரெஞ்சு நாட்டில் வேலை செய்யும் கூட எனக்கு 25 பேர் வேலை செய்கிறோம். அந்த கம்பெனியில் கூட எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு வயசு போன அம்மா இருக்கிறா. அடிக்கடி எனக்கு வந்து சொல்லுவா, காலமே நீ தைக்கைப்பா நீ யோசிக்காதுன்ற மகன் நல்ல நிலைக்கு இருப்பான்னு யோசிக்காது. அதோட அங்கே உள்ளாக்கள் எல்லாம் நல்ல இல்லை ஃப்ரெஞ்சு ஆக்கள் என்று சொன்னாலும் இந்த நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லலாம். அத்தோடு இந்த ஊர் மக்கள் நெடுகைவர் மெசேஜ் அனுப்பாட்டே எனக்கு தான் மெசேஜ் வரும், எனக்கு என்ன நடந்தேன். நான் அப்புறம் மெசேஜ் வந்தோன்னே எல்லாருக்கும் அதே எனக்கு நேரம் போய்கொண்டே இருக்கும். அது நார்மல். நான் அப்படியான அன்பானவர்களும் உறவினர்களும் அத்தோடு இந்த மகனுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது இந்த ஊரில் உள்ள வேர்ல்டில் எல்லா நாடுகளில் பேரும் சொல்ல முடியாது, நாட்டில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் நீங்கள் எங்களுக்கு இந்த உற்சாகத்தையும் அந்த ஆறுதலையும் தந்த மக்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் உற்றாக உணவுகள் நண்பர்களுக்கும் அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சூரன் சின்னராசா. எனது பேர் சின்னராசா இந்திரா காந்தி. நான் 95ஆம் ஆண்டு மரி பண்ணி ஃப்ரான்ஸுக்கு போனேன். அதுக்கு பிறகு இவர் எனது மூத்த மகன் இனோசன். எனக்கு 4 பிள்ளைகள். அதில் 2வது ரெனிஜா, 3வது சுவேதா, 4வது சுரேகா. 4 பிள்ளைகளும். இவர் சிறு வயதிலிருந்து விளையாட்டில் கூடுதலான அக்கறை இருக்குது.
எல்லாரும் அந்த விளையாட்டின் மூலம் என்று சொன்னால் உடலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது, உடல் உறுதியை பேணக்கூடியதாக இருக்குது. எல்லாருமே ஏன் இப்படி தூங்குறீங்க, இதால் உங்களை உடம்பு தானே சீரழியுது. ஆகவே தன்னை போல் எல்லாரும் முன்வர வேண்டுமென்ற ஒரு நினைப்பில் தான் இவர் இப்படியான விளையாட்டுகளில் சேர்வார். சேர்ந்து இப்போ அந்த நாட்டிலே பள்ளிக்கூடத்தில் உடுத்தி லீவ் விட்டால் வீட்டில் நிற்க மாட்டேன். கிளப்பில் சேர்ந்து டீச்சர்ஸ் மேரோட வெளிக்கிட்டுருவார் அந்த லீவுக்குள்ள. ஆனால் வீட்டில் நிற்கிறேன்னா சரியான ஆரம்பு. அப்போ நாங்கள் அவற்றை முயற்சியை நாங்களும் தடுக்கக்கூடாது, அப்படியே விட்டோம். ஓகே, இப்படியே முயற்சியின் மூலம் சிறுவயது முயற்சியிலேருந்து அவர் இந்தளவு தூரத்துக்கு ஃப்ரான்ஸ் பரியிலேருந்து இந்த நாட்டை வந்து அடைஞ்சது அது அவற்றை தன்னம்பிக்கை. நாங்கள் யாரும் சொல்லி யாரும் செய்கிறதில்ல, அவரவற்ற முயற்சி எப்படி இருக்கோ அதை நிறைவேற்றினதுக்கு எங்களுக்கு நன்றி. அவர் ஓகே, இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து வந்துட்டோம். ஓகே, நம்பிக்கை என்ன கொடுத்து ஏசுவாங்க, எப்படி விட்டுட்டு வர்றீங்க இருக்கிறீங்க? நோ, அவற்ற நம்பிக்கை வீணாகாது. ஒவ்வொருத்தரும் நாங்கள் நம்புறது தான் எங்களுக்கு நடக்குமேனு அதை மாதிரி அவர் எங்களை நம்பிக்கை காப்பாற்றி தந்துருக்குரு. ஓகே, அவருக்கு நன்றி.